இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா 43:19 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் புதிதாக மாற்றுவேன். நீ தனித்தவன் அல்ல, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற பலவீனன் அல்ல. நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறார். ஆனபடியாலே உன் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நடந்ததான சில சம்பவங்களை நீ நினைத்து கலங்கி நிற்கின்றவனாய் இருக்காதே. இதோ உன் உள்ளத்தின் ஆழத்திலே பல காரியங்கள் கைகூடி வரவில்லையே, என் ஜெபத்திற்கோ என் பிரயாசத்திற்கோ ஒரு விதமான பலனும் இல்லையே, எங்கு பார்த்தாலும் மணல் நிறைந்ததான ஒரு வனாந்திரத்தை போல் இருக்கின்றது, வறண்ட பூமியிலே வாசம் பண்ணுகிறவனை போல் விடாய்த்து இருக்கிறனே என்று சொல்லி கலங்குகிறவனா இருக்காதே. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னுடைய வறண்ட வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றும்படியாக உனக்கு நல்ல பாதைகளை திறந்து தருவார். மாத்திரமல்ல, உன்னுடைய ஜீவியத்திலே நீ செழித்தோங்கும்படியாய், உன் காரியங்கள் எல்லாம் ஜெயமுள்ளதாய் முடியும்படியாக, தண்ணீர் தடாகம் உள்ளதாய் காணப்படும்படி ஆறுகளை புரண்டோட பண்ணுகிறவராய் இருக்கின்றார். காரணம், என் தேவனாகிய கர்த்தர் சர்வத்தையும் சிருஷ்டித்ததான சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை அன்றி ஒன்றும் வரவில்லை. ஆனபடியால் காணக்கூடியதையும் காணக்கூடாத சர்வத்தையும் உண்டாக்குகிற தேவன் உன்னோடு இருக்கிறபடியால் உன் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்து உன்னை புதுமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் புதிய காரியங்களை செய்ய போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. எதை குறித்தும் அவர்கள் கலங்காதபடிக்கு அவர்களுடைய வேலைகளிலும் அவர்களுடைய படிப்பிலும் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவர்களுடைய இன்னொரு எல்லா காரியங்களிலும் புதுமையை நீர் செய்த, நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை மகிழ்ச்சினால் இடைகட்டி நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.